இது வரைக்கும் உன்னுடைய ப்ராசஸ் எல்லாம் பெயின்ஃபுல் ப்ராசஸாகவே இருந்திருக்கும். கொஞ்சம் வேதனை உள்ள காலங்களுக்குள்ளே நீ போயிருப்ப. ஒருவேளை வனாந்தரத்துக்கு பிள்ளையோட ஓடி இருப்ப. இல்லை உன் சொந்த தகப்பனே உனக்கு கத்தியை ஓங்கி இருப்பாங்க. உன் சொந்த குடும்பமே உனக்கு விரோதமாக ஓங்கி இருக்கும். உன் தாயே உனக்கு விரோதமாக எழும்பி இருப்பாங்க. சில நேரத்தில் நீ கைவிடப்பட்டு அனாதையா நின்று இருப்ப. எந்த பக்கம் போறது திக்கற்ற நிலைமை. ஆண்டவர் சொல்றாரு, திக்கற்றவர்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு அவர் தான் அடைக்கலம். அவர் சொல்றாரு, யார் உன் கூட வரலனா என்ன, யார் உனக்கு முன்னாடி போகாட்டி என்ன, நான் போயிட்டு இருக்கேன். உனக்கு முன்னாடி நான் போயிட்டு இருக்கேன். என்னை மட்டும் பார்த்துக்கிட்டே வா. என்னுடைய பாதப்படி அப்படியே பின் பண்ணிட்டே வா. நான் கொடுத்த வார்த்தைகளை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வா. அப்ப நீங்க முன்னாடி போறீங்கன்னா எனக்கு ஏன் ஆண்டவரே இதெல்லாம் நடக்குது? அது அடுத்த உன் கேள்வி. கர்த்தர் என் கூட வராருன்னா, ஆண்டவர் தான் எங்களுக்கு தேவன்னா, ஏன் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குது? ஆண்டவர் சொல்றாரு, இதை விட மோசமாலாம் வந்துச்சு. நான் உனக்கு முன்னாடி போய் ஃபில்டர் பண்ணி உன்னால எதை தாங்க முடியும்னு பார்த்து அதை மட்டும்தான் நான் உனக்கு அனுமதிச்சேன். மற்ற எதையுமே நான் அனுமதிக்கல. நீ சந்திச்சதெல்லாம் உன்னால தாங்க முடியும்னு உன் மேல உள்ள நம்பிக்கையில நான் அனுமதிச்சது. நான் அப்படி அனுமதிச்சதுனால தான் நீ இன்னும் ஜீவனோடையே இருக்கிற. நான் எல்லாத்தையும் அனுமதிச்சிருந்தா நீ இந்நேரம் செத்து போயிருப்ப. இந்நேரம் உன்னை தொலைச்சு கட்டி இருப்பாங்க. கர்த்தர் ஃபில்டர் பண்ணி அனுப்புனார் உனக்கு. நீ கடந்து வந்த பாதையே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்றியே, உனக்கு தெரியாம எவ்வளோ ஆயுதங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கினார் உனக்கு விரோதமா வந்ததை. அதெல்லாம் அவர் வாங்கிக்கிட்டாரு. ஏன்னா உன் முன்னாடி போறவர் அவர் தான். உனக்கு உன் கிட்ட வந்த சின்ன கல்லுக்கே நீ இப்படி சொல்லிட்டியே, அவர் மேல எவ்வளவு கல் எறிஞ்சாங்க தெரியுமா? ஏன்னா அவர் முன்னாடி போயிட்டே இருக்காரு. அவர் ஒரு சிலது தான் உனக்கு அனுமதி கொடுத்தாரு. அது கூட எதுக்கு தெரியுமா? நீ சாகணுங்கிறதுக்காக இல்லை. உன்ன மாதிரியே உன் பின்னாடி சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு தலைமுறை வருது. அந்த தலைமுறைக்கு இந்த அனுபவத்தை சொல்றதுக்கு உன்னைத்தான் நான் செலக்ட் பண்ணேன். உன்னைத்தான் நான் செலக்ட் பண்ணேன். நீ பட்ட பாடு, நீ சிந்தின கண்ணீர், நீ கடந்து வந்த இருட்டு, நீ இருட்டில் அழுதது, நீ பாத்ரூம்ல தண்ணி ஊத்திக்கிட்டே அழுதது, எல்லாத்தையும் கர்த்தர் சொல்றாரு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நான் தெரிஞ்சுதான் உன்னை அனுமதிச்சேன். ஏன்னா நான் தானே உன் முன்னாடி போனேன். எனக்கு தெரியாம இது எதுவுமே நடக்கல தெரியுமா? ஏன் தெரியுமா? உன் பின்னாடி இன்னும் கொஞ்சம் பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உன்னை ஒரு தகப்பனாகவும் உன்னை ஒரு தாயாகவும் வைக்கிறதுக்காக தான் நான் உன்னை கடந்து போக பண்ணேன். நீ ஏமாற்றப்பட்ட, உண்மைதான். நீ நம்பினவங்க ஏமாத்திட்டாங்க, உண்மைதான். உங்ககிட்ட உண்டானதையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு உன்னை நடுத்தரில் விட்டுட்டாங்க, உண்மைதான். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் நீ யோசிச்ச, உண்மைதான். உனக்கு முன்னாடியே நான் அதை யோசிச்சிட்டேன். அந்த வேளை சாப்பாடு உனக்கு கொடுத்தது நான் தான் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, அன்னைக்கு நான் உனக்கு சாப்பாடு கொடுத்தனால தான் இன்னைக்கு நீ ஜீவனோடு கூட இருக்கிற. ஒப்பு கொடுப்போமா? ஒன்று மட்டும் நான் திருப்பியும் சொல்றேங்க.